அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். அல்-கௌசியா மீடியாவிலே அறிவின் வெளிச்சம் என்ற நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். புனிதமான முஸ்லிம்களுடைய புது வருடமாம் முஹர்ரம் மாதம். முஹர்ரம் மாதம் மிகவும் அல்லாஹ்விடத்திலே சிறப்புக்குரிய ஒரு மாதமாக அமைந்து இருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தை பற்றி நிறைய செய்திகளை நமக்கு அறிவித்திருக்கிறார்கள், ஹதீசுகளின் மூலமாக சொல்லி தந்து இருக்கிறார்கள். இறைவன் கூட தன்னுடைய அருள்மறையிலே சிறப்பான சங்கையான மாதங்களில் ஒன்று என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்லி காட்டுகிறான், இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் என்றான் இறைவன். அதாவது அல்லாஹ்வினுடைய பார்வையிலே, அல்லாஹ்வுடைய கணக்கிலே மாதங்களுடைய எண்ணிக்கை 12 தான். அந்த 12 மாதங்கள்ல மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் 4 மாதங்கள் இறைவன் சங்கைப்படுத்தி வைத்திருக்கிறான் என்று ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவே தன்னுடைய அருள்மறையிலே சொல்லித் தருகிறான். ஏன் எங்களுடைய மாதங்களுடைய கணக்கு 12 தானே, இதுல என்ன சந்தேகம் இருக்கு என்று நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அல்லாஹ் ஏன் இதை குர்ஆன்ல குறிப்பிட்டு சொல்ல வேண்டும், 12 மாதங்கள் தான் அப்படி என்று ஏன் சொல்ல வேண்டும் என்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழலாம். என்றாலும் கூட அன்றைய ஜாஹிலியாக்களுடைய காலம், அந்த ஜாஹிலியா காலத்தில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், சங்கையான 4 மாதங்கள், அதாவது முதலாவதாக துல் கஅதா மாதம், துல் ஹஜ் மாதம், முஹர்ரம் மாதம், இந்த 3 மாதங்களும் தொடராக வரும். இன்னொரு மாதம் தனியாக வரும், ரஜப் மாதம். இந்த 4 மாதம் சங்கையான மாதம். இது இறைவன் சொல்வதற்கு முன்பதாக அன்றைய ஜாஹிலியா காலத்திலேயே இந்த மாதங்களை கண்ணியப்படுத்தி சங்கைப்படுத்தி வந்திருந்தார்கள். எந்த அளவு என்று சொன்னால், பல ஆண்டு காலங்களாக யுத்தங்கள் புரிஞ்சு போர் செய்து கொண்டு சண்டை பிடித்து கொண்டு இருப்பார்கள். இந்த 4 மாதம் வந்துட்டேன்னு சொன்னா இவங்க என்ன செய்வாங்க என்றால் உடனே யுத்தத்தை நிறுத்திடுவாங்க. சில சந்தர்ப்பங்கள் இப்படியும் இவர்கள் செய்வார்கள். ஜாஹிலியாக்கள் தானே, முஸ்லிம்கள் இல்லையே, ஏமாற்று வேலைகள் எல்லாத்தையுமே செய்வார்கள். இந்த மாதங்கள் வந்தாலும் கூட இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இன்னும் அந்த மாதம் வரல, இதற்கு அடுத்த மாதம் தான் வரும், இப்படி அந்த மாதத்தை பின்னுக்கு போட்டு வெத்திர நேரமாக இருந்தால், யுத்தத்துல வெற்றி கொள்கின்ற நேரமாக இருந்தால் அந்த மாதத்தை கொஞ்சம் பின்னுக்காக்கிட்டு இவங்க யுத்தத்தை முடிச்சு கொள்ள பார்ப்பாங்க. அதே மாதிரி சில வேளை தோல்வி அடைகிற மாதிரி விளங்கிச்சேன்னு சொன்னா யுத்தங்கள்ல இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த மாதத்தை அப்படியே முன்னுக்காக்கிடுவாங்க. முன்னுக்காக்கி போட்டு இப்ப துல் ஹஜ் மாதம் வந்துட்டு, அல்லது துல் காதா மாதம் வந்துட்டு, ரஜப் மாதம் வந்துட்டு, முஹர்ரம் மாதம் வந்துட்டு, நாங்க யுத்தம் செய்யக்கூடாது என்ற அந்த மாதத்தை முன்னுக்காக்கி தன்னுடைய தோல்வியில் இருந்து அவர்கள் பாதுகாத்து கொள்ள பார்ப்பார்கள். இதனாலதான் அவர்கள் மாதங்களை பிரட்டி முன்னாலும் பின்னாலும் இழுத்து சில நேரங்களில் 13, 14 இப்படியெல்லாம் மாதங்கள் ஆகின்ற பொழுதுதான் இறைவன் குர்ஆன்ல தெளிவாக நமக்கு சொல்லிவிட்டான், இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து மாதங்களுடைய எண்ணிக்கை அல்லாஹ்வினுடைய பார்வையில 12 தான். அது கூட்ட முடியாது, குறைக்கவும் முடியாது. 12 தான். அதுல மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் 4 மாதம் சங்கையான மாதம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லிவிட்டான். எனவே அந்த சங்கையான மாதங்கள் எவைகள் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சுட்டி காட்டினார்கள். துல் கஅதா, துல் ஹஜ், முஹர்ரம், ரஜப் என்கின்ற இந்த 4 மாதமும் சங்கையான மாதம் என்பதை நமக்கு சொல்லி தந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்படியும் நமக்கு சொன்னார்கள். இந்த சங்கையான 4 மாதங்கள் இருக்கே, இந்த மாதங்களில் ஒரு மனிதன் பாவங்களை செய்தால் அந்த பாவத்துக்கு என்று ஒரு பாவம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க செஞ்ச பாவம் இருக்குது, அதுக்கென்று ஒரு பாவம் கிடைக்கும். இன்னொரு பாவம் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னு சொன்னா, இந்த சங்கையான மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்கு தவறியதனால் ஒரு பாவம் வேறையா கிடைக்கும். அப்ப மொத்தம் 2 பாவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி ஒரு நிலை இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தாமல் உதாசீனம் செய்யக்கூடியவர்களுக்கு இருக்கு. அப்படியான சங்கையான மாதங்களில் ஒரு மிக முக்கியமான மாதம் தான் இந்த முஹர்ரம் மாதம், சங்கையான மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை பற்றி இப்படி சொன்னார்கள், ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம்,
அல்லாஹ்வினால் சங்கையாக்கப்பட்டது இந்த முஹர்ரம் மாதம் என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லித் தந்தார்கள். குறிப்பாக இறைவன் தன் பக்கம் ஒன்றை இணைத்து சொன்னால் அதற்கென்று தனிப்பெரும் சிறப்பு இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது, அல்லாஹ்விடத்திலே இருந்து கொண்டு இருக்கிறது. உதாரணமாக பள்ளிவாசல்கள் நிறைய இருக்கு, உலகத்துல எத்தனையோ லட்சக்கணக்கான பள்ளிவாசல்கள் இருக்கு. ஆனாலும் அல்லாஹ் தன்னுடைய புனிதமான மஸ்ஜிதுல் ஹராமை, கஅபாவை, கஅபத்துல்லாஹ், அல்லாஹ்னுடைய கஅபா, அல்லாஹ்னுடைய இல்லம், அல்லாஹ்னுடைய வீடு என்று குறிப்பிட்டு சொல்லி காட்டிருக்கிறான். எனவே கஅபத்துல்லாவுக்கு இருக்கின்ற அந்த சிறப்பை போல உலகத்தில் வேற எந்த பள்ளிவாசலுக்கும் சிறப்பு கிடையாது. கஅபத்துல்லாஹ்க்கு தனிப்பெரும் சிறப்பு இருக்கு. அப்படி ஒரு சிறப்பு என்ன காரணம்? அல்லாஹ்னுடைய பெயரோடு இணைத்து அல்லாஹ் சொன்னான் என்பதுதான் அதனுடைய காரணம். அதே போல பாருங்கள், உலகத்துல எத்தனையோ ஒட்டகங்கள் இருக்கு. எவ்வளவு ஒட்டகங்கள்! இந்தியாவிலே ராஜஸ்தானிலே பார்த்தாலும் ஒட்டகம் கிடைக்கும், அரபு நாடுகளில் பார்த்தாலும் ஒட்டகம் கிடைக்கும். இப்படி உலகத்தில் பல ஒட்டகங்கள் இருக்கின்ற பொழுது சையதுனா சாலிஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அவர்களின் அற்புதத்தினூடாக, முஅஜிசாவின் மூலாக மலையை பிளந்து கொண்டு ஒரு ஒட்டகம், பெண் ஒட்டகம் வந்ததல்லவா, அந்த ஒட்டகத்தை பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொன்னான், நாகத்துல்லாஹ், அல்லாஹ்வினுடைய ஒட்டகம் என்று சொன்னான். இந்த ஒட்டகத்துக்கு தனிப்பெரும் சிறப்பு வந்துவிட்டது. எல்லா ஒட்டகத்துக்கும் இருக்கக்கூடிய தன்மை, எல்லா ஒட்டகங்களுக்கும் இருக்கக்கூடிய அமைப்பில இந்த ஒட்டகம் கிடையாது. இதற்கென்று தனிப்பெரும் சிறப்பு வந்து விட்டது. நீங்க எந்த ஒட்டகத்தை அறுத்தாலும், எந்த ஒட்டகத்தை கொண்டாலும் உங்களுக்கு எதுவுமே இல்லை, அறுத்து சாப்பிடலாம். சையதுனா சாலிஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய முஅஜிசாத்தின் மூலமாக வெளிப்பட்ட அந்த ஒட்டகத்தை அல்லாஹ் நாகத்துல்லாஹ் என்று சொன்ன ஒட்டகத்தை கொன்றதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு சமூகத்தையே அழித்து விட்டான், ஒரு சமூகத்தையே அழித்து விட்டான். ஏன்? அல்லாஹோட தொடர்பு பட்டு இருக்கு, நாகத்துல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதே மாதிரி பைத்துல்லாஹ், கஅபத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வீடு என்று சொன்னான். அதை உடைக்க வந்த அப்ரஹாம் கூட்டத்தை, யானை கூட்டத்தை அல்லாஹ் கல்லால் அடித்து விரட்டி விட்டான், அவர்களையும் அழித்து விட்டான். அல்லாஹ்வோடு ஒன்று இணைக்கப்பட்டால் அதற்கென்று தனிப்பெரும் சிறப்பு இருக்கு. இப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தை, இந்த புது வருடமாகிய இந்த புதின மாதத்தை கண்ணியப்படுத்துகிறார்கள். ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்னுடைய மாதம், அல் முஹர்ரம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். எனவே முஹர்ரம் மாதம் என்பது அது முஸ்லிம்களுடைய புது வருடம், இஸ்லாமியர்களுடைய புது வருடம், இஸ்லாமியர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டிய வருடம். முஸ்லிம்கள் அன்றைய தினத்தில் இருந்து என்னென்ன நன்மைகளை நான் தொடராக செய்ய முடியும் என்பதனை சிந்தனை செய்ய வைக்கின்ற ஒரு வருடம். வெறுமனே அந்த வருடம் பிறந்து விட்டது என்பதற்காக வேண்டி நாங்கள் வேறு பல மதங்களில் இருப்பதை போல அனாச்சாரங்களில் ஈடுபட்டு விடாமல், முஸ்லிம்களுடைய மாதம் பிறந்து விட்டால் எப்படி நாங்கள் அவைகளை கொண்டாட வேண்டும் என்றால் இபாதத்துக்களின் மூலமாக அதை கொண்டாட வேண்டும். இதற்கு பின்னால் இந்த முஹர்ரமில் இருந்து நான் 5 வக்து நேர தொழுகையையும் நான் விடாமல் தொழுவதற்கு முயற்சி செய்வேன் என்ற நியத்தை உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும். இதற்கு பின்னால் நான் பொய் பேச மாட்டேன் என்ற நியத்தை கொண்டு வர வேண்டும். நான் மக்களுக்கு உதவி செய்வேன் என்ற நியத்தை மனதிலே கொண்டு வர வேண்டும். இந்த முஹர்ரத்தில் இருந்து, இந்த புதிய வருடத்தில் இருந்து நான் ஒரு புனித மனிதனாக, புதிய மனிதனாக நாம் வாழ வேண்டும் என்ற அந்த ஆசையை, அந்த நியத்தை, அந்த எண்ணத்தை உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும். உள்ளத்துல நீங்க நியத்தை கொண்டு வரதே ஒரு அமல் தான். இதெல்லாம் என்னால செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? இதற்கு பின்னால் எப்படியோ விட்டு படுந்தானே தொழுக, எப்படியோ பொய் பேசி படுந்தானே, எப்படியோ ஏதாவது ஒரு பாவம் செஞ்சு படுந்தானே, இதெல்லாம் செய்ய முடியுமா? முடியுமா என்பது பேச்சு அல்ல. முதல்ல நியத்தை கொண்டு வாங்க. நீங்க முதல்ல மனசுல நினைங்க, நான் இந்த வருஷத்துல இருந்து நல்லாக வாழ்ந்து காட்டுவேன், நான் நல்ல மனிதனாக இருப்பேன் என்பதை மனதில் நீங்க நியத்தை வச்சாலே அல்லாஹ் அதற்குரிய கூலியை, நன்மையை உங்களுக்கு வழங்குகிறான். அந்த கூலி வந்ததற்கு பின்னால் அப்படியான ஒரு நிலைக்கு உங்களை அல்லாஹ் மாற்றி வைப்பான். நீங்க தொழாதவராக இருந்தால் இன்றையிலிருந்து நீங்கள் அந்த நியத்தை வைத்த காரணத்தினால் அல்லாஹ் உங்களை தொழுகையாளியாக மாற்றுவான். நீங்கள் பொய் பேச மாட்டேன் என்று நீங்கள் நியத்தை வைத்ததனால உங்களை அல்லாஹ் பொய்யர்களுடைய பட்டியலில் இருந்து எடுத்து விடுவான். உண்மை மட்டும்தான் நீங்கள் பேசுவீர்கள். நியத்துக்கு அந்த கூலி இருக்கு. எனவே இந்த முஹர்ரம் மாதம் என்பது நியத்துகளை வைத்து உங்களை நீங்கள் புனிதமானவர்களாக மாற்றிக்கொள்வதற்கு இந்த புது வருடத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புது வருடம் அது ஹிஜ்ரத்தை கொண்டு நமக்கு அலங்கரிக்கப்பட்ட ஒரு மாதம்.
அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பின்னால் முஸ்லிம்களுக்கென்று முதலாவது ஆண்டை தீர்மானிக்கின்ற பொழுது, எப்பொழுதிருந்து ஆரம்பிக்கலாம் என்று வருகின்ற பொழுது, ஒவ்வொரு சஹாபாக்களும் அவர்களுடைய அபிப்பிராயங்களை சொல்லுகின்ற பொழுது சய்யிதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னவர்கள் மாத்திரம் தான் சொன்னார்கள். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இந்த ஹிஜ்ரத்தில் இருந்து முஸ்லிம்களுடைய புது வருடத்தை நாங்கள் ஆரம்பிக்க முடியும், ஹிஜ்ரத்தை மையமாக வைத்து ஆரம்பிக்க முடியும் என்றார்கள். ஏனென்றால் மக்காவில் இருக்கின்ற பொழுது எல்லாம் இஸ்லாமியர்களாக நாங்கள் வாழ்ந்தோம், ஆனால் நமக்கான சுதந்திரம் கிடைக்கவில்லை. மதீனாவுக்கு நாங்கள் சென்றதற்கு பின்னால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஜனாதிபதியாக இருந்தார்கள். இஸ்லாமிய மார்க்கம் புத்துயிர் பெற்றது. பல சஹாபாக்கள் ஒன்று சேர்ந்தார்கள். அதற்கு பின்னால் தான் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. இப்படி பல ராஜ்யங்கள் உருவாகியது. இஸ்லாத்துக்குள் அடைவழைத்துக் கொள்ளக்கூடிய பல ஆளுமைகள் உண்டாகியது இந்த ஹிஜ்ரத்துக்கு பின்னால். அதனால் இந்த ஹிஜ்ரத்தை மையமாக வைத்தே நாங்கள் இஸ்லாமிய புது வருடத்தை கணக்கிட்டுக் கொள்வோம் என்றார்கள் சய்யிதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னவர்கள். எனவே இப்படிப்பட்ட இந்த புது வருடம், இந்த ஹிஜ்ரத் இதிலே நினைவுபடுத்தப்படுவது மாத்திரமல்லாமல் அல்லாஹ் புனிதமான முஹர்ரம் மாதத்தில் பல அழகிய நிகழ்வுகளை, பல நபிமார்களுக்கு கொடுத்த சோதனைகளில் இருந்து அவர்கள் வெற்றி பெற்ற நிகழ்வுகள் என்றெல்லாம் பல நல்ல நினைவுகள் இதிலே அமைந்து இருக்கின்றது. எனவே இந்த மாதத்திலே, இந்த மாதம் முஹர்ரம் மாதம் என்பது அதற்கு மாத்திரமல்ல, பல நபிமார்களுக்கு அல்லாஹ் சோதனையை கொடுத்ததை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய உயிருக்கு உயிராக நேசித்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய ஈரக்கொலை என்று வர்ணிக்கப்பட்ட சய்யிதத்தினா ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய அருமை குழந்தையாகிய இமாம் சய்யிதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதும் இந்த முஹர்ரம் மாதத்திலே தான். எனவே இப்படிப்பட்ட பல நல்ல நினைவுகளும், பல சோதனைகளிலிருந்து வெற்றிகளும், பல சோதனைகளும் ஏற்படுத்தப்பட்ட இந்த மாதம், இது முஸ்லிம்களுடைய புது வருடம் ஆரம்பிக்கின்ற இந்த மாதம். எனவே இந்த மாதத்திலே நாங்கள் முடிந்த அளவு நல்லோர்களை நினைவுபடுத்துவோம், நாங்களும் நல்ல மக்கள்களாக வாழுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.